ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நருட்டோ சீரிஸில் ஒரு நல்லவன் கெட்டவனாக இருக்க காரணம் ஒரு நல்லவனாக தான் இருக்கும். அப்படி நல்லவங்களால் கெட்டவனாக்கப்பட்ட ஆட்கள் யார் யாருன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல நம்ம சாஸ்கே உச்சிகா தான் இருக்கா. நம்ம சாஸ்கே கெட்டவனாக காரணம் இட்டாச்சி உச்சிகா. நம்ம இட்டாச்சி உச்சிகாக்களானே மொத்தமாக அழிச்சதும் இல்லாமல் அவனோட அம்மா அப்பாவையும் கொண்டிருப்பான். தன்னோட சொந்த அண்ணனே இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டானேன்னு வெறுப்புலையும் வேதனையிலும் இருந்த நம்ம சாஸ்கே இட்டாச்சியை பழிவங்கறதுக்காக ஒரு ஈவலஸ்ட் கேரக்டராக மாறி இருப்பான். இதே நம்ம இட்டாச்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா லீஃப் வில்லேஜை பாதுகாக்கிறதுக்காகவும் அவனோட தம்பியான சாஸ்கே பாதுகாக்கிறதுக்காகவும் அப்புறம் இனி ஒரு போர் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நம்ம இட்டாச்சி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருப்பார். அடுத்து இவரை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல நம்ம ஒபிட்டோ உச்சிகா தான் இருக்கா. நம்ம ஒபிட்டோ ஈவலாக இருக்காருன்னா நம்ம கக்காஷி தான். ஏன்னா நம்ம கக்காஷி ரின்னை கொண்டிருப்பாரு. ஆனா நம்ம கக்காஷி அவனோட உயிரை கொடுத்தாச்சு நம்ம ரின்னை காப்பாற்றணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பான். ஆனா எதிர்பாராத விதமா நம்ம ரின்னை கொண்டிருப்போம். இதே நம்ம ஒபிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே அவனோட லவ்வரை கொல்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்து ஈவலான நம்ம ஒபிட்டோ தன்னோட ரின்னை அழிச்ச இந்த உலகத்தை நானும் அழிப்பண்டான்னு சொல்ற விதமா 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்ணி தக்காளி எல்லாம் சாகுண்டான்னு விட்டுருப்பான். அப்புறம் இதெல்லாம் நம்ம மதராவோட வேலை தான் தெரிஞ்ச நம்ம ஒபிட்டோ நல்லவனா மாதிரி இருப்பான். அப்படி நல்லவனா மாதிரி டீம்ஸ் அவனை காப்பாத்திருக்காண்டி அவனோட உயிரை தியாகம் பண்ணிருப்பான். அடுத்து ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1ல நம்ம மாதரா உச்சிகா தான் இருக்கா. நம்ம மாதரா கெட்டவனாக காரணம் நம்ம டோபிராமா தான். ஏன்னா நம்ம டோபிராமா செஞ்சு நம்ம மதராவோட தம்பியான இசனா உச்சிகாவை கொண்டிருப்பாரு. நம்ம இட்டாச்சிக்கு சாஸ்கே எந்த மாதிரியோ அதே மாதிரி தான் நம்ம மாதராக்கு இசனாவும் தன்னோட தம்பியவே கொண்டாங்களேன்னு நம்ம மாதரா ஈவலா மாதிரி இருப்பான். அப்படி இருந்துமே நம்ம மாதரா அசிராமாக்காண்டி நல்லவனா மாதிரி இருப்பாரு. ஆனா நம்ம டோபிராமா உச்சியா கிளானே ஒரு தீய சக்தியா தான் பார்த்திருப்பாரு. அதனாலே நம்ம மாதராவை ஒக்காகேவா ஆக விட்டுருக்கவே மாட்டாரு. இப்படியே போனா நம்ம கிளானே நாசமா போயிருந்தான்னு நம்ம மாதரா ஈவலா மாறி இருப்பாரு.